ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும், ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். Praise the Lord. Praise the Lord. பொதுக்காலம் 15ஆம் வாரம் சனிக்கிழமைக்கான அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் வாசகங்களை நோக்கிய உங்களுக்கான இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பல கேள்விகளுக்கு ஒரு நல்ல தெளிவு கொடுக்க போகுது. ஆமா, குறிப்பா நீதி, அதிகாரம், அப்புறம் இரக்கம், இத பற்றி எல்லாம் ரொம்ப ஆழமான ஒரு புரிதல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாளுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு விரிவான ஜெபத்தோட நாம ஆரம்பிக்கலாம். சரியா? நிச்சயமா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். எளியோரின் அழுகுரலுக்கு செவிசாய்க்கும் எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல, அவை வாழ்வளிக்கும் ஊற்றுகள். இன்றைய வாசகத்தின் மைய கருத்தான உமது மென்மையான நீதி மற்றும் ஒடுக்கப்பட்டோருக்கான மீட்பு, இதை நினைத்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆமாம் ஆண்டவரே. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்டிப்பா ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரின் பாவங்களுக்காகவும் மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் உமது கிருபை அவர்களை முழுமையாக நிரப்பட்டும். ஆமென். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் கிடைக்க ஜெபிக்கிறோம். ஆமாம், அவர்கள் இதை முழுமையாக பார்த்து பயன்பெற அருள்தாரும். விசேஷமாக ஆண்டவரே, கிரேஸ் ஜாக்குலினின் மகளை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். காய்ச்சல், சளி மற்றும் இருமலால் அவதிப்படும் அந்த பிள்ளையின் மீது உமது குணமளிக்கும் கரத்தை நீட்டி அவளது உடல் நலனை மீட்டெடுத்து பலப்படுத்துமாறு மன்றாடுகிறோம். அவளுக்கு அமைதியையும் ஆறுதலையும் வழியிலிருந்து விடுதலையையும் தந்தருளும். மேலும் எந்த நோயும் அவளை தாக்காதபடி பாதுகாத்து அவள் விரைவாகவும் முழுமையாகவும் குணமடைய செய்தருளும். அவளை தாங்கும் உமது அருளுக்காக நன்றி கூறுகிறோம். உமது இரக்கத்தை எண்ணி அவள் மகிழ்வாளாக. அதே போல ஆண்டவரே, ரீதா கஸ்தூரிக்காக உமது இரக்கத்தை வேண்டுகிறோம். உமது அன்பினாலும் பரிவினாலும் அவளை சூழ்ந்து கொள்ளும். அவளது வாழ்வில் குணமளித்தலையும் பலத்தையும் அமைதியையும் தந்தருளும். அவளது காலடிகளை வழிநடத்தி உமது ஒளியில் அவள் நடக்கச் செய்தருளும். உமது இரக்கம் அவளை எப்போதும் தாங்குவதாக. மேலும் மறைப்பணியாளர்கள், ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகளுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் நீதியை மென்மையோடும் நம்பிக்கையோடும் எடுத்துரைக்க அருள் தாரும். தலைவர்கள் மற்றும் தேசங்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் ஊழலிலிருந்து விலகி நேர்மையுடன் ஆட்சி செய்ய வழிகாட்டும் ஆண்டவரே. உண்மைதான். ஒடுக்கப்பட்டோர், சுரண்டப்பட்டோர், நோயுற்றோர், துயருறுவோர் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டோருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் பாதுகாக்கப்படவும் குணமடையவும் ஆறுதல் பெறவும் அருள் புரியும். சமூகங்கள் மற்றும் துருவவைக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் நியாயத்துடன் வாழவும் சுமை சுமப்பவர்களுக்கு ஆதரவளிக்கவும் ஆண்டவரின் இரக்கத்திற்கு சாட்சிகளாக திகழவும் அருள்தாரும். எங்களுடைய இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்களின் பாடல்களும் போதனைகளும் கிறிஸ்துவினுடைய மென்மையான நீதியை மற்றவர்கள் தழுவிக்கொள்ளவும், ஒடுக்குமுறையை எதிர்க்கவும், பலவீனமான நேரங்களில் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கவும் தூண்டுகோலாக அமைய அருள் புரியும். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்ஆப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. முதலில் இன்றைய வாசகங்களுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவாக்கியங்கள் 1 முதல் 5. தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள். வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன். அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது.
நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாயிருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பாய் இயற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒழிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே, நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 10. பாடல் வரிகள் 1 முதல் 2, 3 முதல் 4, 7 முதல் 8 மற்றும் 14. பல்லவி 12b. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, ஏன் தொலைவில் இருக்கின்றீர்? தொல்லை மிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றீர்? பொல்லார்த்தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர். அவர்கள் வகுத்த சதி திட்டங்கள் அவர்களே அகப்பட்டுக் கொள்வார்களாக. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். பொல்லார்த்தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர். பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர். பொல்லார் செருக்குள்ளவராதலா அவரை தேடா. அவர்கள் எண்ணமெல்லாம் படி கடவுள் இல்லை. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது. அவர்களது நாவினடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றன. ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர். சூதறியாதவரை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர். திக்கற்றவர்களை பிடிப்பதிலே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர். எளியோரை மறந்து விடாதேயும். ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர். கேட்டையும் துயரத்தையும் பார்த்து
நம்மையும் இடம் ஒப்படைக்கின்றனர். அநாதைக்கு நீரே துணை. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகிறை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். இறைவாக்கினர் கூறியது நிறைவேறும்படி தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அவர்களுக்கு கற்பித்தார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறைவாக்கியங்கள் 14 முதல் 21. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாகச் சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்னைக்கு நாம 2 முற்றிலும் மாறுபட்ட அதிகாரங்களை, அதாவது 2 விதமான பலங்களை பத்தி பேச போறோம். ஆமா, ஒன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சத்தமானது, ஆணவம் நிறைந்தது, பலவீனமானவங்களை ஈஸியா நசுக்க கூடியது. கரெக்ட். இன்னொன்னு எந்த அளவுக்கு அமைதியானதுன்னா, அணைய துடிக்கிற ஒரு சின்ன தீபத்தை கூட அணைக்காத அளவுக்கு ரொம்ப மென்மையானது. உண்மைதான். ஆனா அந்த மென்மையான அதிகாரம் தான் உலகத்தையே வெல்லக்கூடியது. கடவுளோட இந்த அமைதியான நீதி எப்படி அந்த ஊழல் நிறைந்த சத்தமான அதிகாரத்தை விட வலிமையானது அப்படிங்கறத நம்ம ஆழமா தேடி பார்க்க போறோம். கண்டிப்பா. இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்றைய வாசகத்தோட ஆன்மாவை பிரதிபலிக்கிற ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா நாம உள்ள போலாம். நீங்க அந்த ஸ்டோரிய சொல்றீங்களா? நிச்சயமா சொல்றேன். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு கிராமத்துல ரொம்ப ஏழையான ஒரு விவசாயி இருக்காரு. அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு சின்ன துண்டு நிலம்தான். அந்த நிலத்தை நம்பிதான் அவர் வாழ்றாரு. ஆமா, அந்த நிலம் வெறும் மண்ணு கிடையாது. அது அவரோட மூதாதையர் அவருக்கு கொடுத்த ஒரு அடையாளம். அதே ஊர்ல பாத்தீங்கன்னா பணபலம், அரசியல் பலம், அதிகார பலம்னு எல்லாம் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு. ஓ, அந்த ஊர் பெரிய மனுஷன் மாதிரி. கரெக்ட். அவருக்கு இந்த விவசாயியோட நிலத்து மேல ஒரு ஆசை வந்துருது. அந்த நிலத்தை எப்படியாவது அபகரிக்கணும்னு நினைக்கிறாரு. ராத்திரி முழுக்க தூங்காம தன்னோட படுக்கையில சாஞ்சுகிட்டே சதி திட்டம் தீட்டுறார். ராத்திரி தூங்காம திட்டம் போடுற அளவுக்கு அவருக்கு அந்த நிலம் தேவையா? அதுதான் அந்த ஆணவம். அவருக்கு அது தேவையில்லை. ஆனா நமக்கு தான் பணம் இருக்க, ஆட்கள் இருக்காங்களே, நம்மளை எதிர்த்து யாரு கேள்வி கேட்க போறா? காலையில எழுந்ததும் இந்த நிலத்தை நம்ம பேருக்கு மாத்திரலாம் அப்படின்னு ஒரு கொடூரமான முடிவுக்கு வர்றாரு. விடிந்ததும் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம அந்த ஏழை விவசாய மிரட்டி அந்த நிலத்தை பறிச்சிடுறாரு.
ஐயோ, அப்ப அந்த விவசாயி நிலைமை. அவர் குடும்பத்தோட நடுத்தெருவுல நிக்கிறாரு. இந்த ஸ்டோரி ஏதோ பழைய காலத்து நிகழ்வு கிடையாது. இன்னைக்கு சமூகத்துல எத்தனையோ இடங்கள்ல நிஜமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இத கொஞ்சம் ஆழமா பாப்போம். நீங்க சொன்ன இந்த ஸ்டோரி அப்படியே இன்னைக்கு நாம வாசிக்கிற இறைவாக்கினர் மீகா நூலோட பொருந்தி போகுது. மீகா 2ஆம் அதிகாரம் 1-5 வரையிலான வசனங்களை நாம பார்த்தோம்னா, மீகா ரொம்பவே கோபத்தோட, ஆனா அதே சமயம் ரொம்ப தெளிவா இந்த மனநிலைய தோலுரித்து காட்டுறாரு. ஆமா, மீகா இறைவாக்கினரின் இந்த வார்த்தைகளை நாம சும்மா மேலோட்டமா வாசிச்சுட்டு போக முடியாது. இதன் ஆழத்துக்கு போகும்போதுதான் அந்த காலத்துல நடந்த அநீதிகளோட உண்மையான முகமும் அதுக்கு ஆண்டவர் கொடுக்கும் பதிலடியும் நமக்கு தெளிவா புரியும். அப்போ நாம நேரடியாகவே விஷயத்துக்கு வருவோம். மீகா இறைவாக்கினர் ஆரம்பத்திலே ஒரு பெரிய சாபத்தோட ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு? தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கைவலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். இப்படி சொல்றாரு. இது ரொம்பவே கடுமையான வார்த்தைகள். ஆமா, இத வாசிக்கும் போதே எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. மக்கள் தூங்கும்போது தங்களோட களைப்பை போக்கிக் கொள்ளவோ இல்ல அடுத்த நாள் என்ன நல்ல காரியங்கள் செய்யலாம்னு யோசிப்பாங்க. அதுதான் இயல்பான ஒரு விஷயம். ஆனா இங்க பாருங்க, எப்படி திருடுவது, யாரை அழிப்பது என யோசிக்கிறாங்களே. இது எந்த வகையான மனநிலை? பாவம் என்பது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கோபத்திலோ இல்ல பலவீனத்திலோ நடக்கும் ஒரு தற்செயலான நிகழ்வு என்றுதானே நாம நினைக்கிறோம். அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி. பாவம் தற்செயலா நடப்பது என்பது வேறு. ஆனா இங்க மீகா சுட்டி காட்டுவது முழுமையா திட்டமிடப்பட்ட ஒரு வன்முறை. அதாவது முன்னாடியே பிளான் பண்ணி பண்றது. சரியா சொன்னீங்க. இரவு நேர அமைதிய அவங்க சதி திட்டங்களை தீட்டுவதற்கான நேரமா பயன்படுத்துறாங்க. இது அதிகார மமதையோட உச்சம்னு சொல்லலாம். அதனாலதான் பொழுது புலந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான். ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. இப்போ ஒருத்தர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. அவர் ஒரு நிலத்தை விலைக்கு வாங்குறார். இது ஒரு சாதாரணமான முதலீடு தானே. இதுல எப்படி இவ்வளவு பெரிய பாவம் வந்துச்சுன்னு மீகா இறைவாக்கினர் சொல்றாரு. இது வெறும் பிசினஸ் தானே. பொதுவா பார்த்தா அப்படிதான் தோணும். ஏழைகள் நிலத்தை விற்றார்கள், பணக்காரர்கள் வாங்கினார்கள். இதை ஏன் இவ்வளவு கொடூரமான குற்றமா மீகா பாக்குறாரு? இந்த அருமையான கேள்விக்கு விடை தெரியணும்னா நாம கிமு 8ஆம் நூற்றாண்டுல இருந்த இஸ்ரேல் மற்றும் யூதா தேசங்களின் வரலாற்று பின்னணிக்கு போகணும். ஓ, அந்த காலத்துல என்ன நடந்துச்சு? அது வெறும் சாதாரண வியாபாரம் கிடையாது. ஆரம்ப காலத்துல இஸ்ரேல் சமூகம் என்பது விவசாயத்தை நம்பி ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்கிட்டு சமத்துவமா வாழ்ந்த ஒரு சமூகம். ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. ஆமா. ஆனா மீகாவோட காலத்துல அசிரிய பேரரசின் அச்சுறுத்தல் காரணமா பெரிய அளவுல வரி கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ பொருளாதார ரீதியா பெரிய நெருக்கடி வந்திருக்கும். கண்டிப்பா. இதனால பணக்காரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சிறு விவசாயிகளை பணப்பயிர்களான ஆலிவ், திராட்சை இதையெல்லாம் பயிரிட சொல்லி வற்புறுத்தினாங்க. ஓ, அதாவது தங்களுக்கு தேவையான வருமானத்துக்காக ஏழைகளோட விவசாய முறையே கட்டாயப்படுத்தி மாத்தினாங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதனால மழை பெய்யாத காலங்கள்ல இல்ல விளைச்சல் குறைந்த காலங்கள்ல இந்த ஏழை விவசாயிகள் பெரிய அளவுல கடனாளியானாங்க. பாவம், அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருந்திருக்கும். அந்த நேரத்துல தான் இந்த செல்வந்தர்கள் நீதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் பெருமளவுல லஞ்சம் கொடுத்து சட்டத்தை வளைச்சாங்க. அப்ப சட்டமே அவங்களுக்கு சாதகமா மாறிடுச்சு. ஆமா. கடனை திருப்பி செலுத்த முடியாத ஏழைகளின் நிலங்களை ரொம்ப தந்திரமா சட்டப்படியே அபகரிக்க தொடங்கினாங்க. ஆக இது நியாயமான முறையில நடந்த வியாபாரம் கிடையாது. இது அதிகார துஷ்பிரயோகம், நீதித்துறையை விலைக்கு வாங்கிய ஒரு திட்டமிடப்பட்ட கொள்ளை. வாவ், இது உண்மையிலே அதிர்ச்சி அளிக்குது. அதாவது சட்டம் என்பது ஏழைகளை காப்பாற்றுவதற்கு பதிலா செல்வந்தர்களின் கைகள்ல ஒரு கூர்மையான ஆயுதமா மாறிடுச்சு. உண்மைதான். இதுதான் மீகா வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள், வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாரா? ஆமா. அவங்க வெறும் நிலத்தை மட்டும் அபகரிக்கல, ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள் அப்படின்னு மீகா ரொம்ப வேதனையோட பதிவு செய்றாரு. இங்கதான் நாம இன்னும் ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த உரிமை சொத்து அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. நீங்க சொல்ற அந்த வரலாற்று பின்னணியை பார்த்தா இது எப்படி இருக்குன்னா, இப்போ ஒருத்தரோட வெறும் நிலத்தை பிடுங்குற மாதிரி இல்ல, ஒரு குடும்பத்தோட பல தலைமுறை பொக்கிஷத்தையோ அவங்களோட அடையாளத்தையும் அடிச்சு பிடுங்குற மாதிரி இருக்கு இல்லையா? அற்புதமான ஒரு ஒப்பீடு. அதத்தான் திருவிவிலியம் நமக்கு மிக தெளிவா உணர்த்துது.
நீங்க சொன்ன அந்த உரிமை சொத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய இறையியல் பின்னணியே இருக்கு. அப்படியா? அது என்ன பின்னணி? மூல மொழியான எபிரேய மொழியில இதுக்கு நஹலா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நகலா? இதற்கும் சாதாரண சொத்துக்கும் என்ன வித்தியாசம்? இஸ்ரேல் மக்களுக்கு நிலம் என்பது வெறும் ரியல் எஸ்டேட் வியாபார பொருளோ இல்ல முதலீடோ கிடையாது. அது ஆண்டவர் அவங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளம். ஓ, ஆண்டவரே கொடுத்த ஒரு பரிசு மாதிரி. ஆமா, தொன்மை காலத்துல அவங்க வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள் நுழைந்த போது ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரே நிலத்தை பங்கிட்டு கொடுத்தாரு. அந்த நிலம் ஆண்டவருக்கு மட்டுமே சொந்தமானது. மக்கள் அதுல உழைத்து வாழும் குத்தகைதாரர்கள் மட்டுமே. இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. திரவு விளியத்துல லேவியர் நூல்ல பாத்தீங்கன்னா நிலத்தை நிரந்தரமாக விற்க கூடாது, ஏனென்றால் நிலம் என்னுடையது அப்படின்னு ஆண்டவர் கட்டளையிட்டு இருப்பாரு. ஓ, அப்படியானால் ஒருவருடைய நிலத்தை இன்னொருவர் பறிப்பது என்பது அந்த ஏழையின் வாழ்வாதாரத்தை பறிப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் அந்த ஏழைக்கு கொடுத்த வாக்குறுதியையே திருடுவதற்கு சமம். அதை விட இன்னும் ஆழமா சொல்ல போனால், ஒரு ஏழையின் நகலா எனப்படும் அந்த உரிமை சொத்தை பறிப்பது என்பது அந்த ஏழைய ஆண்டவரோடும் இஸ்ரேல் சமூகத்தோடும் அவனுக்கு இருக்கும் உறவிலிருந்தே துண்டித்து விடுவதாகும். நிலம் இல்லாதவன் அடையாளமற்றவனாகி விடுறான். கண்டிப்பா ஆண்டவர் கொடுத்த பரிச பறிப்பது ஆண்டவரையா அவமதிப்பதாகும். அதனாலதான் இந்த நில அபகரிப்ப ஒரு சாதாரண பொருளாதார குற்றமா பார்க்காம மிகப்பெரிய ஆன்மீக குற்றமா மீகா ரேவாக்கனர் பாக்குறாரு. இது ரொம்பவே சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு மனிதனோட நிலத்தை பறிப்பதன் வழியாக அவனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவையே முறிக்க பாக்குறாங்க. இது எவ்வளவு கொடூரமான பாவம். உண்மைதான். சரி, இப்படிப்பட்ட அநியாயங்களை ஏழைகள் கண்ணீரோடு சகித்துக் கொண்டிருக்கலாம். மனிதர்கள் உருவாக்கும் நீதித்துறை ஊழல் நிறைந்து பணக்காரர்களுக்கு சாதகமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? நிச்சயமாக ஆண்டவர் அமைதி காக்க மாட்டாரு. அங்கேதான் ஆண்டவரின் நேரடியான தலையீடும் அவரது நீதியும் வெளிப்படுது. மனிதர்கள் தூங்கும்போது ஆண்டவர் விழித்திருக்கிறாரு. ஆமா, மீகா இறைவாக்கினர் வழியா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன், அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள். இங்க வார்த்தைகளின் பயன்பாடு ரொம்பவும் நேர்த்தியா ஒரு கண்ணாடி போத பிரதிபலிக்குது. எப்படி சொல்றீங்க? ஆரம்பத்துல செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு எதிராக தங்கள் படுக்கையில திட்டமிட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆண்டவர் அந்த செல்வந்தர்களுக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறார். ஆமா, சரியா கவனிச்சிருக்கீங்க. அவங்க என்ன ஆயுதத்தை பயன்படுத்தினாங்களோ அதே ஆயுதத்தை ஆண்டவர் அவங்க மீது திருப்புறார். இதுதான் இறைவனின் ஈதி. அவங்க ஏழைகளை வஞ்சக வலையில் வீழ்த்த திட்டமிட்டாங்க. இப்போ ஆண்டவர் ஒரு வலையை பின்னுகிறார். அந்த வலையிலிருந்து அவங்களால் தங்கள் தலையை சிறிதும் விடுவிக்க முடியாது. அந்த நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள்ன்ற ஆண்டவருடைய எச்சரிக்கை இங்கே ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா. அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும் போது மனிதன் கொள்ளும் கர்வம் ஆண்டவரின் முன்னிலையில் சுக்குநூறாக உடைக்கப்படும் என்பதை இது காட்டுது. கர்வம் எப்படி வீழ்ச்சியில் முடியுது என்பதை அடுத்த வரிகள் மிக தெளிவா ஒருவித கேலியோடு காட்டுதுன்னு தான் சொல்லணும். அந்த ஒப்பாரி வைக்கும் பகுதியை சொல்றீங்களா? ஆமா. அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பாய் ஏற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒழிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறி விட்டதே, நம்முடைய நிலங்களை பிடுங்க கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. ஒரு காலத்துல தற்பெருமையோடு ஏழைகளை நசுக்கியவர்கள் இப்போ தாங்களே வீதிக்கு வந்து ஒப்பாரி வைத்து புலம்புறாங்க. உரிமை சொத்து கைமாறி விட்டதே அப்படின்னு அவங்க கதறுவது காலத்தின் மிகப்பெரிய விந்தை. அவங்க எதை நம்பி துள்ளினார்களோ, எந்த செல்வத்தை தங்களின் பலம் என்று நினைத்தார்களோ அதுவே அவர்களை விட்டு பறிக்கப்படும். அநீதியான வழியில சேர்த்த எதுவும் ஒருபோதும் நிலைக்காது. உண்மைதான். ஆனா இதை விட மிக கடுமையான அவங்களை நிலைக்குலைய வைக்கும் ஒரு தீர்ப்பு அடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நூல் பிடித்து பாகம் பிரிப்பது பண்டைய காலத்துல நிலங்களை அளக்க ஒரு கயிற்றையோ அல்லது நூலையோ பயன்படுத்துவாங்க இல்லையா? ஆமா, நிலத்தை அளந்து பிரித்து கொடுப்பதை தான் இது குறிக்குது. ஆனால் இது எப்படி ஒரு மிகப்பெரிய தண்டனையா மாறும்? எந்த இடத்தில்தான் நாம் அந்த நகலா அப்படிங்கிற கருத்தாக்கத்தின் முடிவுக்கு வரோம். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பிறருடைய நிலங்களை, அதாவது நான் அவர்களுக்கு கொடுத்த அடையாளத்தை அளந்து திருடினீர்கள் அல்லவா?
இனி ஆண்டவர் இந்த தேசத்தின் நிலங்களை மீண்டும் அளந்து பிரிக்கும் போது உங்களுக்கென்று ஒரு சிறு துண்டு நிலம் கூட, ஒரு கைப்பிடி மண் கூட அளக்கப்பட மாட்டாது. அப்படி என்றால் அவங்க சேர்த்து வைத்த அத்தனை சொத்துக்களும் பறிக்கப்படுவது மட்டுமல்லாமல் ஆண்டவரின் வாக்குறுதியிலிருந்தே அவங்க முற்றிலுமா துண்டிக்கப்படுறாங்க. அது மட்டுமல்ல, ஆண்டவரின் சபையில் ஈரான் அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதன் அர்த்தம் என்னன்னா, அவங்க இஸ்ரேல் சமூகத்தில் இருந்தே, ஆண்டவரின் திருச்சபையில் இருந்தே முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுவாங்க. இது வெறும் பொருளாதார இழப்பு கிடையாது, இது ஒரு நிரந்தரமான ஆன்மீக புறக்கணிப்பு. இது ரொம்பவே பயங்கரமான ஒரு தீர்ப்பு. ஆமா, அவங்க சேர்த்து வைத்த செல்வம் மட்டும் அழியல, ஆண்டவரோடு அவர்களுக்கு இருந்த உறவும், அவருடைய சபையில் அவர்களுக்கு இருந்த இடமும் நிரந்தரமா பறிக்கப்படுது. இதை சிந்தித்து பார்க்கும்போதே ஒரு பயம் கலந்த நடுக்க ஏற்படுது. எவ்வளவு ஆழமான வார்த்தைகள். கண்டிப்பா. நேர்களே, இதுவரை நம்ம கேட்டதெல்லாம் ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வு, 8ஆம் நூற்றாண்டுல நடந்த பழைய செய்தி அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா உங்களை பார்த்து நேரடியா கேட்க விரும்புறேன். ஆமாம் நேர்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த இறைவாக்கு இன்று நம் வாழ்வில், நம் வேலையிடங்களில் நாம் அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை ஒடுக்குகிறோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்க அழைக்கவில்லையா? மிக முக்கியமான சிந்தனை. இன்றைய நவீன சவால்களை பத்தி நாம கண்டிப்பா பேசணும். நாம வாழும் இந்த உலகத்துல நிலங்களை மட்டும் மனிதர்கள் அபகரிப்பதில்லை. நவீன காலத்தை பேராசை வேறு வடிவங்கள்ல செயல்படுது. ஆமா, அது எப்படிப்பட்ட வடிவங்கள்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தவர்களின் உழைப்பை சுரண்டுவது, அவர்களின் நற்பெயரை கெடுப்பது, அவர்களுக்கு சேர வேண்டிய அங்கீகாரத்தை திருடுவது என்று பல வழிகள்ல இந்த அநீதி இன்றும் தொடருது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அலுவலகத்துல சக ஊழியர் இரவும் பகலும் கஷ்டப்பட்டு செய்த ஒரு நல்ல காரியத்துக்கு அதிகாரத்துல இருக்கிற ஒருவர் மிக எளிதா தான் பெயர் வாங்குவது என்பது ஒரு விதத்துல ஏழையின் உரிமை சொத்தை பறிப்பது போலதானே? 100% உண்மை. அல்லது ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் தமக்கு கீழே வேலை செய்பவர்களை மிரட்டி அவங்களோட அடிப்படை உரிமைகளை பறிப்பதும் இந்த மீகா சொல்லும் பாவத்துக்குள் அடங்கும் அல்லவா? நிச்சயமா. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் சிறு சிறு அநீதிகள் கூட, அதிகார துஷ்பிரயோகங்கள் கூட ஆண்டவரின் கண்கள்ல இருந்து தப்புவதில்லை. எதையுமே ஆண்டவர் கவனிக்காம விடுறதில்லை. நேர்மையற்ற வழியில் சம்பாதிக்கும் செல்வமோ, பிறரை ஏமாற்றி அடையும் பதவியோ ஆண்டவர் முன் ஒருபோதும் நிலைக்காது என்பதை நாம உணரணும். ஒருவேளை இன்று சிலருக்கு தங்களின் ஏமாற்று வேலைகள் பெரிய வெற்றியா தெரியலாம், ஆனால் முடிவில் அது அவர்களுக்கு ஒப்பாரியாகவே மாறும் என்பதை இன்றைய வாசகம் தெளிவாய் எச்சரிக்குது. அப்போ இதிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? ஆண்டவர் ஏன் இதையெல்லாம் நம்ம படிக்க சொல்றாரு? நாம் அனைவரும் ஒரு நிமிடம் நின்று சிந்திப்போம். நம்மிடமுள்ள பொருட்கள், பதவிகள், செல்வம், திறமைகள் எல்லாமே ஆண்டவர் நமக்கு கொடுத்த கொடைகள். அதாவது அந்த நகலா ஆண்டவர் கொடுத்த உரிமை சொத்து. ஆமாம், அதில் நாம திருப்தி அடையணும். அடுத்தவருடைய பொருளின் மீதோ வெற்றியின் மீதோ நமக்கு ஏற்படும் அளவு கடந்த ஆசைதான் எல்லா பாவங்களுக்கும் அநீதிகளுக்கும் தொடக்க புள்ளியா அமையுது. பேராசையை விட்டுவிட்டு இருப்பதை வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் மனநிலையை நாம வளர்த்துக்க வேண்டும். மற்றவர்கள் வளர்வதை பார்த்து பொறாமைப்படாமல் அவங்களுக்காக நாம மகிழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான நிலைவாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்லும். சரியா சொன்னீங்க. ஆண்டவரின் நீதியை நம்பி வாழுங்கள். ஒருவேளை நீங்கள் மற்றவர்களால் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்தால், உங்கள் உழைப்பு திருடப்பட்டிருந்தால் தைரியமா இருங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு. உங்கள் கண்ணீரையும் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியையும் ஆண்டவர் காண்கிறார். அவர் உங்களுக்காக நீதியை நிலைநாட்டுவார். நேயர்களே, இன்றைய இரவில் நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது அடுத்தவர்களை வீழ்த்த திட்டமிடுகிறீர்களா அல்லது அடுத்தவர்களை வாழ வைக்க திட்டமிடுகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். அப்ப நம்ம மனசுல இன்றைய பதிலுரை பாடலான திருப்பாடல்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்ற மாதிரி, ஆண்டவரே ஏன் தொலையில் நிற்கின்றீர், தொல்லை மிக நேரங்களில் ஏன் மறைத்துக் கொள்கின்றீர் அப்படின்னு இருக்கு. ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கு அதுல. கண்டிப்பா. நேயர்களே, இந்த கேள்வியை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியணும். நம்ம பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஜபம் என்பது எப்பவும் ரொம்ப அமைதியா எந்த கேள்வியும் கேட்காம செய்யணும்னு. ஆனா அப்படி இல்ல. ஆமா, கடவுளிடம் இப்படி கோபமாகவும் நேர்மையாகவும் கேள்வி கேட்க நமக்கு முழு உரிமை இருக்கு அப்படிங்கறத நம்ம உணரணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. ஏன்னா பண்டைய காலங்கள்ல ஒரு ராஜா முன்னாடி போய் யாரும் நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேள்வி கேட்க முடியாது, கேட்டா உயிர் தப்ப முடியாது. அது உண்மைதான். ஆனா திருவிவில்யம் காட்டுற ஆண்டவர் ஒரு அதிகாரியா மட்டும் இல்லாம ஒரு தகப்பனா இருக்கிறாரு. அதனாலதான் ஒரு பிள்ளை தன் தகப்பன் கிட்ட காட்டுற அந்த உரிமைய, அந்த சுதந்திரத்தை இந்த வாசகம் நமக்கு கத்து கொடுக்குது. சரியா சொன்னீங்க.
நம்முடைய வலிய, நம்முடைய குழப்பத்தை, ஏன் அநீதியை பார்த்து வர்ற நம்முடைய கோபத்தை கூட ஆண்டவரிடம் கொட்டுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கறத இந்த வாசகம் ரொம்ப அழகா உணர்த்துகிறது. சரி, இந்த தவிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த அநீதிய சேரவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு இந்த வாசகம் ரொம்ப ஆழமா படம் பிடிச்சு காட்டுது. அதாவது அந்த பொல்லாரின் குணம் அப்படியா? ஆமா, 2 முதல் 4 வரையிலான வசனங்களையும் 7 மற்றும் 8ஆம் வசனங்களையும் நாம கூர்ந்து கவனிச்சோம்னா பொல்லாதவர்களின் குணம் எப்படி இருக்குன்னு புரியும். 2ஆம் வசனத்துல திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு, பொல்லார் தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர் அப்படின்னு. 3ஆம் வசனம் அவங்களோட தற்பெருமையை காட்டுது. பொல்லார் தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர், பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர் அப்படின்னு வருது. அவங்க எவ்வளவு திமிரா இருக்காங்க பாருங்க. அந்த திமிரோட உச்சம்தான் 4ஆம் வசனத்துல வருதுன்னு நினைக்கிறேன். பொல்லார் செருக்கு உள்ளவராதலால் அவரை தேடார், அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை என்பதே. இது படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கேளுங்க, இவங்க உண்மையிலே கடவுள் இல்லைன்னு நம்புற நாத்திகர்களா? இங்கதான் நாம ரொம்ப ஆழமான ஒரு இறையியல் கருத்தை கவனிக்கணும். கடவுள் இல்லைன்னு அவங்க சொல்றது ஏதோ தத்துவ ரீதியா நான் கடவுளை நம்பலன்னு சொல்ற கோட்பாட்டு நாத்திகம் கிடையாது. ஓ, அப்ப வேற என்ன? இத செயல்முறை நாத்திகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிராக்டிக்கல் ஏத்திசம். இவங்க உதடுகள்ல கடவுளை பத்தி பேசலாம், சில நேரங்கள்ல வழிபாட்டு தலங்களுக்கு கூட போகலாம். ஓஹோ. ஆனா அவங்க செயல்கள்ல நான் என்ன தப்பு செய்தாலும் என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை, கடவுள் இதையெல்லாம் கவனிக்க போவதில்லை அப்படின்ற ஒரு அகந்தை இருக்கும். தங்கள் ஆணவச் செயல்களால ஆண்டவரின் நீதி அவங்க மறுக்கிறாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை போய் பக்தியா ஜெபம் பண்ணிட்டு திங்கக்கிழமை தன்னுடைய வியாபாரத்துல ஏழைகளை ஏமாத்துறதும் தன்னோட பணியாளர்களை சுரண்டுறதும் இந்த செய்முறை நாத்திகம் தானா? 100% அதுதான். அவங்க எண்டமெல்லாம் ஆண்டவர் ஏதோ வானத்துல இருக்காரு, அவர் என் வியாபார கணக்குகள் எல்லாம் பார்க்க போறதில்ல அப்படிங்கிற ஒரு திமிரு தான். ரொம்ப கொடுமையா இருக்கே. அதனாலதான் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள்ல அவங்களோட செயல்கள் எவ்வளவு கொடூரமா மாறுதுன்னு ஆசிரியர் சொல்றாரு. அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது, அவர்களது நாவின் அடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றன அப்படின்னு வருது. ஊர்களில் அவர்கள் ஒழிந்து காத்திருக்கின்றனர், சூதறியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர் அப்படின்னு இருக்கு. இத வாசிக்கும் போதே ஒரு அப்பாவி மனுஷனை சுத்தி எவ்வளவு பெரிய தாக்குதலும் சதிகள் பின்னப்பட்டிருக்குன்னு நாம உணர முடியுது. நிஜமாவே அதை படிக்கும் போதே ஒரு பயம் வருது. ஆமா, நிஜமான பயம் அது. ஆனா நேயர்களின் சார்பாக ஒரு வலுவான கேள்வியை, ஒரு நிஜமான கேள்வியை இப்ப கேட்க விரும்புறேன். நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா இன்றைய நவீன உலகிலும் இதே நிலைமை தானே இருக்கு. நிறையவே பாக்குறோம். கார்ப்பரேட் ஊழல்கள் நடக்குது, ஏழைகளை சுரண்டுவது என அநீதிகள் நடக்கின்றன. பொல்லாதவர்கள் தங்கள் சதி திட்டங்களில் வெற்றி பெறுவது போலவும் அவர்கள் சுகமாக வாழ்வது போலவும் தானே தெரிகிறது. இது நியாயமான பார்வைதான். ஆண்டவர் ஏழைகளை நேசிக்கிறார் என்றால் ஏன் இந்த அநீதிகளை உடனே தட்டி கேட்பதில்லை? ஏன் அமைதியாக இருக்கிறார்? ஒருவேளை அவர் ஏழைகளை மறந்துட்டாரோ? இது ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. அந்த ஏழை விவசாயி நிலத்துல நின்னு கதறினதும் இதே கேள்வியில இருந்துதான். இந்த உலகத்துல அநீதி ஜெயிக்கிறத பார்க்கும் போது ஆண்டவர் மேல கோவமோ அவர் அமைதியா இருக்காரேன்ற விரக்தியும் வர்றது இயல்புதான். கண்டிப்பா வருமே. ஆனா இந்த கேள்விக்கான பதிலத்தான் இந்த திருப்பாடலின் 14ஆம் வசனம் ஒரு பெரிய திருப்பு முனையாக தருது. அந்த அமைதிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மை என்னன்னு 14ஆம் வசனத்துல சொல்றாரா? ஆமா, ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர், கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர். திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர், அனாதைக்கு நீரே துணை. இது ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு. ஆஹா, உண்மையில் நீர் கவனிக்கின்றீர் என்ற அந்த வார்த்தைகள் இத்தனை வசனங்களா ஏன் தொலைவில் நிக்கிறேன்னு கேட்டுட்டு இருந்த மனசுக்கு இது எவ்வளவு பெரிய ஆறுதல் பாருங்க. ஆண்டவர் மௌனமாக இருப்பது போல தெரிந்தாலும் அவர் குருடர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். ஒவ்வொரு கண்ணீரையும் அநீதியையும் அவர் கணக்கில் வைத்துக் கொள்கிறார். இதோட பின்னணி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எபிரேய பின்னணியில இத பார்த்தோம்னா அந்த சமுதாயத்துல அனாதைகள் மற்றும் விதவைகளுக்கு சொத்துரிமையும் சமுதாய பாதுகாப்பும் கிடையாது. அவங்களை யார் வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க என்ற நிலை இருந்துச்சு. ஓ, அவங்கள ரொம்ப ஈஸியா மாத்திரலாம். ஆமா, ஒரு நீதிமன்றத்துக்கு போனா கூட அவங்களுக்காக வாதாட யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல நானே அவர்களுக்கு பாதுகாவலர், நானே அவங்களுக்கான நீதிபதி என்ற ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அட, எவ்வளவு பெரிய வார்த்தை அது! மனிதர்கள் திக்கற்றவர்களை கைவிடும் போது ஆண்டவரே அவர்களுக்கு துணையாக வந்து நிற்கிறார்.
அப்போ ஆண்டவர் அமைதியாக இருப்பது போல் தோன்றுவது அவருடைய பலவீனத்தினால் அல்ல, அவர் சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறார். அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அவரோட அமைதி என்பது பொறுமையின் அடையாளம். அது அநீதியை அவர் அங்கீகரிக்கிறார்னு அர்த்தம் கிடையாது. நீதிக்கான சரியான நேரத்தை அவர் அமைத்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த திருப்பாடலின் மைய பல்லவியான ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம வெறும் கெஞ்சலா பார்க்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. அது ஒரு பரிதாபமான வேண்டுதல் கிடையாது. ஆமா, அது ஒரு வேண்டுதல் மட்டும் இல்ல. நேயர்களே, இது நீங்க ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். அது ஒரு உறுதியான அறிக்கை. ஆண்டவரே, நீர் எங்களை மறக்க மாட்டீர் என்பது எங்களுக்கு தெரியும். உமது நீதிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் கண்டிப்பா வருவீர் என்ற ஆண்டவரின் நீதியின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அந்த பல்லவி. மிகச்சிறப்பான விளக்கம். அந்த நம்பிக்கை தான் ஒரு விசுவாசியோட மிகப்பெரிய பலம். நேயர்களே, இதை உங்களுடைய இன்றைய சவால்களோடு இணைத்து பாருங்கள். ஆமா, நிறைய சவால்கள் இருக்கு இன்னைக்கு. நீங்கள் உங்கள் பணியிடத்திலோ உறவுகளிலோ அநீதியை சந்திக்கும் போது நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் துயரங்களை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சரியான நேரத்தில் அவர் உங்கள் சார்பில் செயல்பட காத்திருக்கிறார். இது நிஜமாவே பெரிய ஆறுதல். ஆனா அதே நேரத்துல நாம இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும்னு தோணுது. நாம அநீதியால் பாதிக்கப்படும் போது ஆண்டவரை தேடுறோம், அவர் நீதி செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா நமக்கு சின்னதா ஒரு அதிகாரம் கிடைக்கும் போது நம்ம அறியாமலேயே நாமும் மற்றவர்களை ஒடுக்கும் அந்த பொல்லாதவர்களாக மாறிவிடக் கூடாது இல்லையா? அது ரொம்ப அவசியமான ஒரு எச்சரிக்கை. அந்த செயல்முறை நாத்திகம் நம்ம வாழ்க்கையிலையும் வந்துடக்கூடாது. அநீதியை செய்பவர்கள் கடவுள் இதை பார்க்க போவதில்லை என்று நினைத்து செயல்படுகிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். உண்மைதான். ஆனால் விசுவாசிகளாகிய நாம ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், என் ஒவ்வொரு செயலையும் அவர் கவனிக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கையில் நீதியோடும் நேர்மையோடும் வாழ அழைக்கப்படுகிறோம். ரொம்ப சரி. நாம எளியோரின் குரலுக்கு செவிசாய்ப்பவர்களாக மாறணும். ஒரு அற்புதமான ஆழமான பார்வை நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. இந்த உலகத்துல அநீதி நிரந்தரம் இல்ல, ஆண்டவரின் நீதி மட்டுமே நிரந்தரம் அப்படிங்கறத இந்த வாசகம் ரொம்ப தெளிவா நமக்கு உணர்த்திருக்கு. நேயர்களே, நாம எப்பவுமே அநீதியை கண்டு ஆண்டவரிடம் உதவி கேட்கிறோம். ஆனால் அந்த எளியோரின் கூக்குரலுக்கு பதிலளிக்க ஆண்டவர் உங்களையே தன் கரங்களாக செயல்பட அழைக்கிறார் என்றால் நீங்கள் தயாரா? உங்களுடைய சுற்றுப்புறத்தில், உங்கள் பணியிடத்தில் ஒடுக்கப்படுபவர்களுக்கு குரல் கொடுக்க நீங்கள் முன் வருவீர்களா? சிந்தித்து பாருங்கள். ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை அவர் துடைப்பார், அவர்களுக்கான நீதியை நிலைநாட்டுவார் என்பதை இந்த திருப்பாடல் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்து. கண்டிப்பா. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதிகாரம் படைத்த மனிதர்களோட பலம் வெறும் தற்காலிகமானது. சரி, இப்போ ஒரு பெரிய முரண்பாட்டை நம்ம பார்க்கலாம். சொல்லுங்க. முதல் வாசகத்துல தங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழைகளை அழிக்கும் ஆணவம் பிடிச்ச மனிதர்களை பார்த்தோம். ஆனா மத்தேயு 12ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வரையிலான நற்செய்தி வாசகத்தை பார்த்தோம்னா, இங்க முழு அதிகாரமும் கொண்ட இயேசுவை அழிக்க பரிசேயர்கள் சதித்திட்டம் தீட்டுறாங்க. ஆமா, மத்தேயு 12:14 பாத்தீங்கன்னா, பரிசேயர்கள் இயேசுவை எப்படி ஒழிக்கலான்னு அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்றாங்க. இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. யாராவது நம்மை தாக்க வந்தாலோ இல்ல நம்ம மேல சூழ்ச்சி செஞ்சாலோ நாமும் திருப்பி தாக்க வேண்டும் என்பதுதான் மனித இயல்பு இல்லையா? கண்டிப்பா, அதுதான் நம்மளோட முதல் ரியாக்ஷனா இருக்கும். ஆனா இயேசு ஏன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்? இது அவர் பயந்து விட்டார் என்றோ அல்லது இது ஒரு பலவீனம் என்றோ காட்டவில்லையா? நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. போர்க்களத்திலிருந்து ஓடும் ஒரு வீரனை போல இது இல்லையா? வெளிப்படையா பார்க்கும்போது அப்படி தெரியலாம். ஆனா அந்த காலகட்டத்துல பரிசேயர்கள் என்பவர்கள் அதிகாரத்தில் இருந்தவங்க. பெரிய தலைவர்கள் அவங்க. ஆமா, இயேசுவின் செயல்கள், குறிப்பா ஓய்வு நாள்ல அவர் செஞ்ச நன்மைகள் அந்த பரிசேயர்களின் அதிகாரத்திற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா அமைஞ்சது. அதாவது இயேசுவோட நற்செயல்கள் அவங்கள பயமுறுத்துச்சு. சரியா சொன்னீங்க. அதனாலதான் அவங்க சூழ்ச்சி பண்ணாங்க. ஆனா இயேசு விலகி போனது பலவீனம் அல்ல, அதுதான் அவருடைய உண்மையான நோக்கம். அதாவது இயேசு சண்டையிடுவதற்காக இந்த உலகத்துக்கு வரவில்லை. அவர் அங்கிருந்து சென்றாலும் வாசகம் சொல்லுது, பலர் அவருக்கு பின் சென்றனர், அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். ஓ, அப்போ அவர் சண்டையில கவனத்தை சிதற விடாம குணமாக்குற பணியில கவனமா இருந்தார். எக்ஸாக்ட்லி. அவர் தன் கவனத்தை தேவையற்ற விவாதங்களிலிருந்து குணமாக்கும் அன்பை நோக்கி திருப்புகிறார். இது பலவீனம் கிடையாது, இதுதான் மிகப்பெரிய பலம். ரொம்ப அருமையான விளக்கம்.
இதை தொடர்ந்து பார்த்தோம்னா இறைவாக்கினர் எசாயா உரைத்த வாக்குகள் எப்படி இயேசுவின் வாழ்வில் நிறைவேறுதுன்னு மத்தேயு சுட்டி காட்டுறார். ஆமா, அந்த இறைவாக்கு ரொம்ப முக்கியமானது. இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரல் இட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார் அப்படின்னு அந்த வாசகம் சொல்லுது. இதுல ஒரு ஆழமான பார்வை இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா அரசர்களும் தலைவர்களும் தங்கள் அதிகாரத்தை எப்படி காட்டுவாங்க? உரத்த குரலிலும் வீதிகளில் முழக்கமிடுவதிலும் எதிரிகளை அழிப்பதிலும் தான் தங்களுடைய அதிகாரத்தை காட்டினாங்க. ஆனா ஆண்டவர் தேர்ந்து கொண்ட ஊழியர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு நீதியை மிக அமைதியான முறையில் நிலைநாட்டுபவராக இருக்கிறார். அமைதியான நீதி கேட்கவே ரொம்ப புதுசா இருக்கே. இதத்தான் 2 கொரிந்தியர் 5:19 நம்ம பார்க்கிறோம். கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அப்படின்றது. ஒப்புரவாக்கினார்னா அந்த பிரிஞ்ச உறவை மீண்டும் சேர்த்து வைக்கிறது இல்லையா? ஆமா, அவர் மனிதர்களை தண்டிக்க வரல, மாறாக அன்பின் மூலமா உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவர் இந்த ஒப்புரவு செய்தியை இன்னைக்கு நம்மிடம் ஒப்படைத்துள்ளார். சரி, இப்போ ஒரு நடைமுறை கேள்வியை கேட்க விரும்புறேன். இன்றைய சோஷியல் மீடியா காலத்துல நீங்களே பாருங்க, யார் சத்தமாக கத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி என்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா? சத்தம் போடுறவங்களுக்கு தான் இப்போலாம் ரீச் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சத்தமில்லாத நீதி அப்படிங்கிறது இன்றைய நவீன நேயர்களுக்கு, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படி சாத்தியமாகும்? இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? ரொம்ப யதார்த்தமான கேள்வி. ஆனா உண்மையான நீதிக்கும் இறையாட்சிக்கும் வெற்று கூக்குரல் தேவையில்லை. சத்தம் தேவையில்லைன்னு சொல்றீங்க? ஆமா, யார் சத்தம் போடுறாங்களோ அவங்க தற்காலிகமா ஜெயிக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா அன்பும் தொடர்ச்சியான நற்செயல்களுமே நிரந்தர மாற்றத்தை உருவாக்கும் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்க்கையில நிரூபித்தார். இதைத்தான் நாம இன்னைக்கு கடைபிடிக்கணும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அடுத்ததா இந்த வாசகத்துல வர்ற ஒரு முக்கிய குறியீட்டுக்கு நாம வருவோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுது: நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். ஒட்டுமொத்த திருவிவிலியத்திலேயே ரொம்ப ஆழமான வசனம் இதுதான். இதை நினைத்து பாருங்கள். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க யோசிச்சு பாருங்க. நம் வீட்டில் ஒரு பேனா உடைந்து மை கசிந்தாலோ அல்லது ஒரு பல்ப் எரியாமல் விட்டு இருந்தாலோ நாம் உடனே என்ன செய்வோம்? யோசிக்கவே மாட்டோம். உடனே குப்பையில் தூக்கி போட்டுவிட்டு புதியது வாங்குவோம். ஆமா, அதுதான் நம்ம வழக்கம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்வதில்லை. அதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய இரக்கம். நீங்க அந்த நாணல் மற்றும் திரி இதோட மூல மொழி மற்றும் அந்த கால பின்னணி பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நாணல் அப்படிங்கிறது குழல் வாசிக்கவோ இல்லனா ஏதாவது அளக்கவோ பயன்படும் மிக சாதாரணமான ஒரு பொருள். ஒரு சின்ன புல் மாதிரி இருக்குமே, அதுதானே? ஆமா, அதேதான். அது நசுங்கி விட்டா, அதாவது கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டா அதனால எந்த பயனும் இல்ல, சரியான இசை வராது. ஓ, அப்போ அது யூஸ்லெஸ் ஆயிடும். கரெக்ட். அதே போல எண்ணெய் விளக்கில் உள்ள திரி புகை தொடங்கினால் அது வெளிச்சம் தராது. ஆமா, அது கண்ணு எரிக்கும் புகையத்தான் தரும். சரியா சொன்னீங்க. மனிதர்கள் பார்வையில் இவை இரண்டும் தூக்கி எறியப்பட வேண்டியவை, ரொம்ப எரிச்சலூட்டக்கூடிய விஷயங்கள். எந்த பிரயோஜனமும் இல்ல, அதனால தூக்கி வீசிடுவோம். ஆமா, ஆனால் இயேசு அவற்றை தூக்கி எறியாமல் அந்த நசுங்கின நாணலை சரி செய்து புகையும் திரியை தூண்டிவிடுகிறார். வாவ், எவ்வளவு அருமையான ஒரு பார்வை இது. இது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஏதோ ஒரு நேரடி பயன்பாடு. ஆமா, இது நேரர்களுக்கான நேரடி மெசேஜ். நீங்க சில நேரங்கள்ல வாழ்க்கை போராட்டங்களாலும் நோய்களாலும் தோல்விகளாலும் ஒரு நெறிந்த நாணலை போல உடைஞ்சு போயிருக்கலாம். நிறைய பேர் அப்படி ஒரு விரக்தியில இருப்பாங்க. அல்லது கடுமையான மனச்சோர்வினால் இனி யாருக்கும் வெளிச்சம் தர முடியாத ஒரு புகையும் தெரியா உங்களை நீங்களே நினைக்கலாம். நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா, ஆனால் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் குப்பையில வீச மாட்டார். அவர் உங்களை குணமாக்கி மீண்டும் ஒளிரச் செய்வார். கண்டிப்பா, அவர் நம்ம கைவிடவே மாட்டார். அதனால்தான் 21ஆம் வசனம் ரொம்ப உறுதியா சொல்கிறது: எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர், ஏனா அவர் நம்மளை அரவணைக்கிறவர். ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த விஷயங்களை சுருக்கமா சொல்லணும்னா, அமைதியாக விலகிச் செல்வது பலவீனம் அல்ல, அது குணமாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு. ஆமா, நெறிந்த நாணலையும் புகையும் திரியையும் ஆண்டவர் அரவணைக்கிறார் என்பதை நாம ரொம்ப தெளிவா பார்த்தோம். ஆண்டவர் நம்முடைய உடைசல்களை எப்படி மென்மையாக கையாளுகிறார் என்று பார்த்தோம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நம் வாழ்வில் உடைந்த நிலையில் வரும் மனிதர்களை, அதாவது அந்த நெறிந்த நாணல்களை நாம் குணமாக்குகிறோமா, அல்லது நம் கடினமான வார்த்தைகளால் அவர்களை முற்றிலுமாக உடைத்து எரிகிறோமா? சிந்தித்து பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. முதல் வாசகத்துல நாம பார்த்த அதிகாரம் அடுத்தவங்களை நசுக்கி தன்னை உயர்த்தி கொள்ள நினைக்குது.
ஆனா நற்செய்தியில நாம பார்க்கிற இயேசுவின் அதிகாரம் நசுக்கப்பட்டவர்களை உயர்த்துவதற்காக தன்னை தாழ்த்திக் கொள்கிறது. வாவ், எவ்வளவு பெரிய வித்தியாசம்! அநீதிக்கு எதிரான இயேசுவின் போராட்டம் ஆயுதங்களாலோ வன்முறையாலோ அல்ல, மாறாக இரக்கம், குணமாக்குதல் மற்றும் மென்மையான அன்பின் மூலமே என்பதை இந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா விளக்குது. ஒரு உண்மையான அதிகாரம் என்பது பிறரை அழிப்பதில் இல்லை, பிறரை குணப்படுத்துவதில் தான் இருக்கிறது என்பதை இயேசு தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டினார். இங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம்? தியரட்டிக்கலா, அதாவது கேட்கறதுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இன்றைய உலகத்துல, குறிப்பா நம்ம வேலை செய்யற இடத்துலயோ அல்லது நம்ம சமுதாயத்திலயோ நாம ஒரு அநீதியை சந்திக்கும் போது நாமும் சத்தம் போட்டு கூக்குரலிட்டு சண்டை சச்சரவு செய்துதான் நீதியை பெற முடியும்னு நினைக்கிறோம். ஆமா, அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா அமைதியா இருந்தா நம்மள கோழைன்னு முத்திர குத்திடுறாங்க, நம்ம தலையில ஏறி மிதிச்சிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கு. யாரு அதிகமா சத்தம் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் இங்க நியாயம் கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு மாயம் இருக்கு. ஆனா இயேசுவின் வழி முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறதே. எந்த சத்தமும் இல்லாம அமைதியா நீதியை நிலைநாட்டுறாரு. இத நாம எப்படி நம்ம அன்றாட வாழ்வுல கடைபிடிப்பது? இது நிஜமாவே சாத்தியமா? நீங்க கேட்கிற கேள்வி இன்றைய காலகட்டத்துக்கு மிக அவசியமான ஒன்று. இதுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2017 ஜனவரி 8 அன்று வழங்கிய மூவேளை ஜெப உரையில ரொம்ப அருமையான நடைமுறைக்கு உகந்த ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. திருத்தந்தை என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் சீடர்களாகிய நமது பணி எத்தகையதாக இருக்க வேண்டும். நற்செய்தியை மென்மையோடும் அதே சமயம் உறுதியோடும் அறிவிக்க வேண்டும். இது கவனிங்க, மென்மை மட்டும் இல்ல, உறுதியும் சேர்ந்திருக்கணும். அதாவது அமைதியா இருக்கிறதுனால நம்ம கோழைகள் கிடையாது, நம்ம கொள்கையில உறுதியா இருக்கணும். எக்ஸாக்ட்லி. அமைதியா இருக்கிறதுங்கிறது அநீதியை கண்டு பயந்து ஓடுறது கிடையாது. சத்தம் போடுவதோ, யாரையும் கடிந்து கொள்வதோ அல்லது ஆணவத்தோட நடந்து கொள்வதோ கிறிஸ்துவின் வழி கிடையாது. திருத்தந்தர் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது கட்டாய மதமாற்றம் அல்லது பகட்டுக்காக, எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக மக்களை மதம் மாற்றுவது நமது நோக்கம் அல்ல. அப்போ நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும்? மக்களை கிறிஸ்துவிடம் ஈர்க்க வேண்டும். அது எப்படின்னு அவரே சொல்றாரு. நம்முடைய வாழ்வின் சாட்சியத்தின் வழியாக, ஜெபத்தின் வழியாக, ஏழைகளுக்கு செய்யும் பிறரன்பு செயல்களின் வழியாக மக்களை ஈர்க்க வேண்டும். அதாவது நம்ம செயல்கள் மூலமா நம்ம வாழ்க்கை முறையால அவங்களை ஈர்க்கணும். கரெக்ட். நம்மோடு வாழும் ஏழைகளில், ஒடுக்கப்பட்டவர்களில் இருக்கும் இயேசுவுக்கு பணி செய்வதன் மூலம் இதை சாதிக்க முடியும்னு திருத்தந்தை சொல்றாரு. நல்ல ஆயனான இயேசுவை பின்பற்றி நம்முடைய வாழ்வே ஒரு மகிழ்ச்சியான சாட்சியமாக, மற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் அன்பையும் கொடுக்கும் ஒளியாக மாற வேண்டும் என்பதை அவர் ஆழமாக வலியுறுத்துகிறார். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. வன்முறையான உலகத்துல ஒருத்தர் தான் கொள்கையில உறுதியா நின்று கொண்டு அதே சமயம் அன்போடு இருப்பதுதான் மிகப்பெரிய புரட்சி. உண்மைதான். நீதிக்காக போராடுறதுங்கிறது தெருவுல இறங்கி கூக்குரல் இடுவது மட்டும் கிடையாது. நம்மளை சுத்தி நடக்கிற அநீதிக்கு எதிரா நம்மளோட அன்பான ஆனா உறுதியான செயல்கள் மூலமா, நம்முடைய வாழ்வின் சாட்சியம் மூலமா ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். முதல் வாசகத்துல பார்த்த அந்த நில அபகரிப்பு செஞ்ச பணக்காரன் கிட்ட இருந்த அந்த இருண்ட மனநிலைக்கு எதிரா இயேசு காட்டுற இந்த மென்மையான ஒளியை நாம ஏந்தி செல்லணும் இல்லையா? கண்டிப்பா. இதுவரைக்கும் நாம பேசின விஷயங்களை கொஞ்சம் அப்படியே மனசுல அசை போட்டு பாருங்க. அதிகாரம் எப்படி தவறாக பயன்படுத்தப்படுது, ஆண்டவர் எப்படி திக்கற்றவர்களுக்கு துணையாக இருக்கிறார், இயேசு எப்படி தன் மென்மையான அன்பால் நெறிந்த நாணலை குணமாக்குகிறார்னு ரொம்ப ஆழமா பார்த்தோம். ஆமா. மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் எப்படி நம்மை அமைதியான சாட்சிகளாக வாழ அழைக்கிறார்னு பார்த்தோம். இறுதியாக இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களிடம் ஒரு ஆழமான கேள்வியை வைக்க விரும்புகிறேன். இன்று உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். உணர்வு பூர்வமாகவோ மனதளவிலோ உடைந்து போய் ஒரு நெறிந்த நாணலை போல அல்லது அணைய துடிக்கும் புகையும் திரியை போல யாராவது உங்கள் குடும்பத்திலோ வேலை செய்யும் இடத்திலோ, ஏன் உங்கள் பக்கத்து வீட்டிலோ கூட இருக்கலாம். ஆமா, யாரோ சொல்ல ஒரு வார்த்தையால் மனமுடைந்து இருளில் இருப்பவர்களாக அவர்கள் இருக்கலாம். இப்போது உங்களுக்கான கேள்வி இதுதான். அவர்களை உங்கள் கடினமான வார்த்தைகளாலும் விமர்சனங்களாலும் மேலும் முறித்துவிடப் போகிறீர்களா, அல்லது இயேசுவை போல மென்மையான அன்பினால், கரிசனையினால் அவர்களை குணமாக்கப் போகிறீர்களா? நீதியின் பாதை என்பது எப்போதுமே சத்தமானதில்லை. சில நேரங்களில் அது அமைதியான அன்பில்தான் அடங்கியிருக்கிறது. அந்த அமைதியான அன்பின் சாட்சிகளாக நாம் மாறுவோம். இந்த நற்செய்தி வாசகம் நேயர்களின் வாழ்வில் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதற்காக நாம சுருக்கமா ஜெபிப்போம்.
நீதியும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, இன்றைய வாசகத்தின் மூலம் நீர் எங்களுக்கு அளித்த இந்த மாபெரும் வெளிச்சத்திற்காக நன்றி கூறுகிறோம். ஆமென். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த இறைவாக்கின் வழியாக நீர் எங்களோடு ஆழமாக பேசியதற்காக நன்றி. எங்களில் யார் உடைந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை தொட்டு சுகமாக்கும். நீர் எங்களை அரவணைப்பது போல நாங்களும் மற்றவர்களை அரவணைக்க உதவி செய்யும். நாங்களும் உமது அன்பின் கருவிகளாக மாறி மற்றவர்களை குணமாக்கும் வரத்தை எங்களுக்கு தந்தருளும். நாங்களும் உமது நீதியின் கருவிகளாக எளியோரின் துயரம் துடைக்கும் உமது கரங்களாக செயல்பட எங்களுக்கு அருள்தாரும். எங்களை அறியாமல் எங்களுக்குள் இருக்கும் பேராசையையும் மற்றவர்களை அடக்கி ஆள நினைக்கும் மமதையும் அகற்றியருளும். ஆமென். இருப்பதை வைத்து திருப்தி கொள்ளும் மன நிறைவையும் மற்றவர்களை வாழ வைக்கும் அன்பான இதயத்தையும் எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரால் மன்றாடுகின்றோம். ஆமென். நேயர்களே, இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.